ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரையில் சப்பாத்தி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் இப்போ நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவில் நம்ம மசாலா எல்லாமே இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு தனியா, அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் இதுதான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தகுந்த அளவு நீங்கள் இந்த மசாலா கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பாலக்கீரை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கீரையை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி நிறையா வரும், அதனால் எடுத்தெடுப்புலையே நம்ம தண்ணி ஊற்றிலாம் பிசைஞ்சிட வேணாம். ஃபஸ்ட்டு கீரையோட மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இன்றைக்கி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பால் ஊற்றி தான் பிசைய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு மாவை நல்லா கீரையோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் இதில் சேர்த்து கொஞ்சம் வார்ம் மில்காக வச்சுக்கோங்க. ரொம்ப சுட சுடவும் ஊற்ற வேண்டாம். வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பால் சேர்த்து ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்து பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த மசாலா போட்டிருக்கிறதுல பால் போட்டு செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குமா இந்த சப்பாத்தி. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மாவை நம்ம இழைச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது, அதே சமயம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்து இழைச்சிடணும். ஏன்னா நம்ம பாலக்கீரையில் செய்கிறதுனால அதுலேயே ஆல்ரெடி நிறையா தண்ணி இருக்கும், அதனால் சீக்கிரம் இலகிடும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுட்டு நீங்கள் இந்த சப்பாத்தி போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதை இழைச்சாச்சு. நம்ம தோசை தவாவில் போட்டு எடுக்கலாம். இது இப்போ நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் இன்னொன்று இழைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டுடலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட பாலக் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது கூட தயிர் வச்சும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா இதை மாதிரி கிரேவி செய்தும் சாப்பிட்லாம். நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது மாதிரி சாப்பிட பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சா கட்டாயமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.